ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அவங்க மதுரைக்காரன். இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் பசங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்க. சாட்டர்டேனால இன்றைக்கி டிரைவிங் டெஸ்ட் போகலான்னு பார்த்துட்ருக்கேன் நான். ஐ மீன் G1 ஆமாம், G1 டெஸ்ட்டு போகலான்னு நினச்சி பிளான் பண்ணேன். அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணலை, ஏதோ கொஞ்சம் அங்கங்கே அப்படியே பார்த்துருக்கேன் நான். ஸோ போயிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னா லைசன்ஸ் வந்துடும். ஸோ அந்த லைசன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதாங்க போயிட்டுருக்கேன் நான். ஸோ போயிட்டு இங்கே எப்படி என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ நான் இங்கேருந்து பஸ் மாதிரி போகணும். ஆக்சுவலாக லைசன்ஸுக்கு நான் சீக்கிரமே போயிருக்கணுங்க. லைக் ஒரு 10 or 8 o'clock போயிருக்கணும். போனதோ அங்கே ரீச் ஆனதோ எவ்வளோ 2 o'clock நினைக்கிறேன் நான். ஸோ 2 to 4:30 வரைக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ 5 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த சென்டரை. நான் என்ன சொல்லிட்டாங்க, நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் நான். பட்டு டெஸ்ட் இல்லைன்னா ஒரு மினிமம் 40 minutes ஆகும். இப்போ இருக்கிறது 20 minutes தான் இருக்கும் நீங்கள் உள்ளே போகிறப்போ. ஸோ நான் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி எழுதுறதுக்கு. நீங்கள் மண்டே வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, மண்டே நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேவும் வந்தாச்சுங்க. மண்டே வந்து ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு போயிட்டு எழுதணும், வரணும். அதாவது ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 4 முடிஞ்சிடும் ஆஃபீஸு. முடிச்சுட்டு நேரம் போயிட்டோம்னா அது வந்து 7 to 7 இருக்கும் வீக் டேஸில். முடிச்சுட்டு வரணுங்க. நெட் சிக்னல் போயிட்டான். ஓகே, நம்ம வந்து இப்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டுருக்காப்புல. ஸோ அவரை பார்க்க போகிறோம். ஸோ அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொலீக்ஸ் வராங்க. ஸோ கொலீக்ஸோட வீக்கெண்டாக சின்னதாக ஒரு பார்ட்டி, அதை முடிச்சுட்டு நேராக அப்படியே வீட்டுக்கு போகிறோங்க. பார்க்கலாம், எப்படியும் பார்க்கலாம். நம்ம எங்கேருந்து இருக்கிறோம்னா, இங்கே ஒரு பார்க் இருக்குதுங்க நம்ம பிளேஸில். ஐ மீன் இங்கே நம்ம இருக்கிற சிட்டியில் வந்து ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துருக்குறோம். இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இது வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ இதுதான் அந்த விக்டோரியா பார்க். ஸோ விக்டோரியா பார்க்கில் போயிட்டு என்ன இருக்க போகுது, ஜஸ்ட்டு ட்ரையல்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே நடந்து போவாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு கோயில். உங்களுக்கு தண்ணி போகிற சவுண்டு கேட்குதுங்களா? நம்ம என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவி மாதிரி இருக்குதுங்க. ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருவோங்க. பாருங்களேன், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. ஒரு சின்ன ஒரு குளம் அந்த இது, பட் அந்தளவு பெருசு இல்லை. எங்கேயும் தண்ணி வருதுன்னு தெரியல, நல்லா ஃபோர்ஸாக வருது. அங்கிட்டும் தண்ணி, இதுவும் தண்ணி வருது. நல்லா இருக்குதுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. டூலிப் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் டூலிப்பாக நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. நான் இங்கே ஃபஸ்ட்டு கனடா வந்தப்போ பயங்கர என்ன சொல்கிறது, குளிர் ரொம்பன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த குளிர் வந்து ரொம்ப அதிகங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹாட்டான பிளேஸ்லேருந்து இந்த ஒரு கோல்டு பிளேஸ் வந்தப்போ எனக்கு அந்த குளிர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது. எப்படா வெயில் வரும்னு சேர்ந்தேன் நான். இப்போ அப்படியே அருமையாக இருக்குதுங்க. வெயில் நல்லா இருக்குது. அப்போது வந்து வெயில் ஐ மீன் சூரிய வெளிச்சம் இருக்கும், பட்டு ஹீட் இருக்காது. ஆனால் இப்போ வந்து சூரிய வெளிச்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹீட்டும் நமக்கு வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது இருக்குது. ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்னைக்கு டெம்பரேச்சர், அதாவது இப்போ டெம்பரேச்சர் வந்து 23 degree Celsius. ஸோ 23 degree Celsiusக்கு இந்த ஹீட்டு ஓகே தாங்க, நல்லா தாங்க இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பாண்டு, அப்படியே நல்லா இருக்குது. இந்த பார்க் வந்து கொஞ்சம் பெரிய பார்க் தான் போகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க, டாக்ஸ் கூட, ஃபேமிலி கூட வந்து வாக்கிங் போகிறாங்க. அப்படியே அங்கங்கே வந்து செட் மாதிரி போட்டுட்டு அப்படியே கட்லாக்கார மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. சில் பண்ணிகிட்ருக்குறாங்க வீக்கெண்டில், சாட்டர்டே இன்றைக்கி. ஸோ நல்லா சில் பண்ணிகிட்ருக்குறாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன்ல அந்த இது தாங்க, நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே அடுத்தடுத்து நிறையா பிளேஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து சிட்டிக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ கார் வாங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி லைசன்ஸ் போட போனது நமக்கு நல்ல நேரம் இல்லை போல். ஸோ லைசன்ஸ் எழுத முடியும், டெஸ்ட் எழுத முடியல. மண்டே வந்துட்டு மறுபடியும் டெஸ்ட் எழுதணும், எழுதிட்டு பார்க்கலாம். லைசன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுதான் என்ன சொல்கிறது, கார் வாங்கிடலாம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன சார் டெஸ்ட்டு என்ன சொல்கிறது, மைண்டு ஃபுல்லாக எங்கேயோ போகுதுங்க. எஸ். ஸோ லைசன்ஸ் வாங்கினதுக்கு பிறகு டிரைவிங் பழகுனீங்க. நான் இந்தியாவில் வந்து எப்போ லைசன்ஸ் போடுறப்போ மட்டும்தான் வந்து கார் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கார் அவ்வளோ ஓட்டினதில்லை. 2 முறை ஓட்டியிருக்கேன் நான், பட் அவ்வளோ பெரிய லாங் டிஸ்டன்ஸ்லாம் போனதில்லை. ஜஸ்ட் என்ன இங்கே எடுத்தால் அங்கே நிப்பாட்டுறது, அந்த மாதிரி பக்கமாக தான் போயிருக்கேன் நான். இங்கே வந்து ப்ராப்பராக வந்து கார் டிரைவிங் பழகணும். கார் டிரைவிங் பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கார் வாங்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கார் வாங்கிடலாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இப்போது, மணி இப்போ 5:55ங்க. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போது? ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 1781 அவ்வளோதான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா ஒரு கார் வாங்கிடலாங்க. அங்கேயே ஒரு பாண்ட் இருந்ததுங்க, அப்படியே ஆப்போசிட்டாக கிட்ட ஒரு பாண்ட் இருக்குது. அங்கே காதல் ஜோடிகள், அப்புறம் குடும்பங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே உட்காந்து இதில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம மட்டும்தான் சிங்கிளாக அடையவும் சுற்றிட்டு இருக்கிறோம் எப்பயும் போல். நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க அப்படியே கிராஸில் போகிறது, நடக்கிறது பாருங்களேன் அவ்வளோ பெருசுன்ட்டு. நல்ல ஒரு பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது. ஆமாம், நம்ம லாஸ்ட் டைம் ஒரு இதுக்கு போனோம்ல, எங்கே இது ஃபெட்ரிக் பக்கத்தில் ஒரு பார்க் இருந்ததில்ல, அங்கே போனோம்ல. ஸோ அதை விட இது சைஸில் சின்னது தான், பட் நல்ல ஆம்பியன்ஸ். நிறைய பேர் வராங்க. விக்டோரியா பார்க்குன்ற ஒரு நேம் இருக்குதா, நல்லா வராங்க. இன்னொன்று வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்ததுங்க. அதனால் யாருமே வந்து வெளியில் அவ்வளோ போக முடியாமல் இருந்தாங்க. இப்போது பஸ் ஸ்ட்ரைக் வந்து க்ளோஸ் ஆகிட்டு, அவங்க சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டிருந்தாங்க போல், அது ஓகே ஆகிடுச்சு போல். ஓகே ஆனதுக்கப்புறம் பஸ் வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா அதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, எல்லா பேருக்கும் பஸ் ஃப்ரீங்க. டில் விக்டோரியா டே வரைக்கும் ஃப்ரீ. ஸோ விக்டோரியா டே அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டேன். நான் மே மந்த்து முன்னாடி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி ஒரு 2-3 டேஸ் வந்து போனேன் நான். ஸோ எனக்கு வந்து ஜூனில் வந்து பாஸ் வந்து ஃப்ரீ. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிடும் போல் எனக்கு. அவ்வளோதாங்க. இட்ஸ் குட், நல்லா இருக்குது பாருங்களேன். எல்லா பேர் வந்து அப்படியே செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் இப்படி தான் போல், சிங்கிளாகவே சுற்றி தெரிய வேண்டி தான் போல். நல்ல கிளைமேட்டுங்க, சூப்பர் கிளைமேட்டு. அப்படியே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா அப்படியே ஒரு வாலிபால் விளாட்றதுக்கோ ஜஸ்ட் ஒரு ஃபுட்பால் விளாட்றதுக்கோ அந்த மாதிரி இதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இப்படி மேக் பண்ண மாட்டேன்னு பார்க்கலாம். என் மூஞ்சி செம்ம பளிச்சுன்னு ஆயிடுச்சு. 3 வீல் சைக்கிளுங்க, 3 பேர் போகிறாங்க. ஒரு பெரிய லேக் மாதிரி இருக்குதுங்க. இங்கே போட் ஹவுஸ்லாம் போட்லாம் விடுவாங்க போல இங்கே பாருங்களேன். ஆனால் நான் பெரிய லேக்குனா ரொம்ப பெருசுலாம் இல்லை, சின்னது தான். ரொம்பலாம் வந்து கிளியர் ஆகக்கூடாது. பாருங்களேன்
Oh my god. Someone is screaming like hell. I don't know why. தலையை வந்து சரக்கு அடிச்சிருக்காப்புல உட்காந்து. Wow. இந்த ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்க. சூப்பராக இருக்குதுங்க பிரிட்ஜு. என்னன்னா அப்படியே போட்லேருந்து அப்படியே வருவானுங்க போல், வந்து அப்படியே அவ்வளோ தூரம் போவானுங்க போல், போயிட்டு அப்படியே திரும்பி வருவானுங்க போல். வா, நல்லா தான் இருக்குது. ஆனால் போட்டே காணாமே. விக்டோரியா பார்க்கில் போட் இருக்கான்னு தெரியல. ஓ, உள்ள மீன்லாம் இருக்குதுங்க. பின்னாடி வந்து நிறைய பேர் அந்த ஃபேமிலியோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜாலியாக சந்தோஷமாக. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், வாவ், இங்கே ஒரு பெரிய ட்ரக் இருக்குதுங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க. லெவலில் யா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பார்ட்டி லாக் மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்களா, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. யா இந்த வீக்கெண்ட் ஆகிட்டால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஒரு லைஃபே வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணக்கூடாது பேர்ட்ஸுக்கு, பட்டு ஃபீட் பண்ணுறாங்க. பட் அது எப்படி இது வந்து ஆக்சுவலாக இல்லீகல் ஃபீட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கத்திட்டு இருக்காப்புல. ஓய், இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து கடிச்சு சாப்பிட்ருவோமா. இந்த விக்டோரியா பார்க்கலாம் நல்லா பெரிய பார்க் தாங்க. யா இந்த பார்க்கு நம்மளோட வியூ முடிஞ்சு. நான் அந்த வியூலாவுக்கு வந்து சீக்கிரம் போகிறேன் நான். யா ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நம்மளோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இந்த விக்டோரியா பார்க் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க இன்னொரு நாள் வந்துட்டு. யா until then, bye, take care.